இன்று நாம் பேச போகும் கதை திகிலூட்டும் ஒரு இடத்தை பற்றியது. அமெரிக்காவின் அமிட்டிவில் என்ன சரியா அமைதியான ஊரில் ஒரு மர்மான திகில நிறைந்த வீட்டை பற்றியது. அந்த வீட்டின் நிழல்கள் சூட பயத்தை வரவழைக்கும். அந்த வீடு பார்ப்பதற்கு அழகாக வசீகரமான தோற்றத்துடன் இருந்தாலும் அதன் சுவர்களுக்குள் இருந்த ரகசியங்கள், சொல்ல முடியாத கதைகள் மறைந்திருந்தன. பல வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்தது. அந்த வீட்டில் வசித்த ஒரு குடும்பம் மர்மமான முறையில் கொடூரமாக கொல்லப்பட்டது. அந்த கொலைக்கான காரணம் இன்னும் வர புதிராகவே உள்ளது. அதன் பிறகு அந்த வீடு வெறுமையாகவும் கைவிடப்பட்ட நிலையிலும் இருந்தது. யாரும் அந்த வீட்டில் குடிவர துணியவில்லை. அந்த வீட்டின் சாபம் அவர்களை தடுத்தது. ஊர் மக்கள் அந்த வீட்டை பயத்துடனும் சந்தேகத்துடனும் பார்த்தனர். இரவில் அந்த வீட்டின் அருகே செல்லவே அஞ்சினார்கள். அந்த வீட்டின் நிழல் கூட அவர்களை பயமுறுத்தியது. பேய்கள் நடமாடும் வீடு என்ன பெயர் அந்த வீட்டுக்கு வந்தது. அந்த வீட்டின் கதைகள் ஊர் முழுவதும் பரவியது. அந்த வீடு தன் சாப்பம் போல கடந்த காலத்தின் இருண்ட வரலாற்றை சுமந்து புதியறைய காத்திருந்தது. 112 ஓஷன் அவென்யூ என்ற முகவரி மர்மத்தின் அடையாளமாகவும் திகிலின் சின்னமாகவும் மாறியது. அந்த வீட்டின் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் உள்ளே தீய சக்தி பதுங்கி யாரை வழுங்கலாம் என்று காத்திருந்தது. அந்த வீட்டுக்குள் நுழைய போகும் அடுத்த குடும்பம் யாரென்று அந்த வீடு ஒரு கொடிய மிருகத்தை போல காத்திருந்தது. அந்த மர்மம் நிறைந்த வீட்டிலே ஒரு புதிய குடும்பம் அடியடிச்சு வைக்க போறது. அவர்களின் தலைவிதி என்னவாகுமோ? லெட்ஸ் குடும்பம் ஜார்ஜ், கேத்தி தங்களின் புதிய வாழ்க்கையை தேடி வந்தனர். மற்றும் 3 குழந்தைகள் அனைவரும் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க ஆவலாக இருந்தனர். அந்த வீட்டில் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவர்கள் பெட்டிகளை இறக்கி பொருட்களை அடுக்கி ஒரு வீட்டை உருவாக்க தொடங்கினர். வீட்டின் கடந்த காலம் பற்றி தெரிஞ்சிருந்தோம். அதன் இருண்ட வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருந்தோம். அவர்கள் அதை வாங்க துணிந்தாங்க. குறைந்த விலை காரணமா அவர்கள் அதை வாங்கினர். ஒரு பேரம் பேசும் விலை. அவர்கள் நிராகரிக்க முடியாத ஒரு வாய்ப்பு. அவர்கள் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை கனவு கண்டனர். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கை. பழைய சோகங்களை மறக்க முயன்றனர். கடந்த காலத்தின் வலியை துடைச்சு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பினர். குழந்தைகள் அந்த வீட்டில் விளையாடி மகிழ்ந்தனர். அவர்களின் சிரிப்பொலி அந்த வீட்டின் சுவர்களை எதிரொலிச்சது. ஆனா முதல் நாளில் இருந்தே ஏதோ சரியில்லை என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர். விசித்திரமான உணர்வுகள் அவர்களை சூழ்ந்த ஒரு விவரிக்க முடியாத திகில் மெதுவா அவர்களை நெருங்கியது. மிஸ்ஸி ஜோடி என்ன பன்றி முகம் கொண்ட கற்பனை நண்பனை பற்றி பேச தொடங்கினார். அந்த பெயர் அவர்களின் மனத்தில் ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தியது. பெற்றோர் அதை குழந்தையின் கற்பனை என்று நினைச்சனர். ஆனா அந்த கற்பனை விரைவில் நிஜமாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆனா அந்த வீடு அவர்களை மெதுவாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர தொடங்கியது. அவர்களின் எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாற்றையும் அது மாற்ற தொடங்கியது. மகிழ்ச்சி கனவுகள் மெதுவாக பயங்கர நிஜங்களாக மாறின. அந்த வீட்டில் அவர்கள் கண்ட கனவுகள் அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட. அவர்கள் வாங்கியது ஒரு வீடு அல்ல, அது ஒரு போரி, ஒரு சாபம் என்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை. அந்த சாபம் அவர்களின் வாழ்க்கையை அழிக்க காத்திருந்தது. அந்த வீட்டின் தீய சக்தி விளையாட்ட ஆரம்பிச்சது. லெட்ஸ் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒரு இருண்ட அத்தியாயம் தொடங்கி இருந்தது. சில நாட்களில் அந்த வீட்டில் விசித்திரமான சம்பவங்கள் ஒவ்வொன்றாக தொடங்கின. அமானுஷ்ய சக்தியின் அறிகுறிகள் தலை தூக்க ஆரம்பிச்சன. இரவில் வினோதமான சத்தங்கள் கேட்டன. கதவு தானாவே திறப்பதும் மூடுவதுமாக இருந்தன. சில அறைகள் எப்போதும் உறைபனியாகவும் குளிர்காற்று வீசுவது போலவும் இருந்தன. ஜார்ஜ் தினமும் அதிகாலை சரியா 3 மணிக்கு வெளிச்சுக்கின்றார். அது அந்த வீட்டுல முன்பு நடந்த கொடூரமான கொலைகள் நடந்த அதே நேரம் என்பது குறிப்பிட்டிருக்கிறது. அவரது நடத்தையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எப்போதும் சோர்வாகவும் காரணமின்றி கோபமாகவும் காணப்பட்டார். வீட்டில் ஈக்கள் மொய்த்த ஒரு குறிப்பிட்ட அறை ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியின் மையமாக இருந்தது போல் தோன்றியது. கேத்தி யாரோ தன்னை பெயர் சொல்லி அழைப்பது போலவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் தொடுவது போலவும் உணர்ந்தார். சில நேரங்களில் கண்ணாடியில் ஒரு வயதான மர்மமான முகம் தெரிந்தது. குழந்தைகள் விசித்திரமான நிழல்கள், பயமுறுத்தும் சத்தங்கள் மற்றும் ஜோடியின் மர்மமான எச்சரிக்கைகள் பற்றி பேசினார்கள். ஒரு நாள் இரவு வீட்டின் முன் கதவு தானாகவே திறந்தது.
அது மீண்டும் மீண்டும் பயங்கரமா உடைஞ்சது. அந்த வீடு அவர்களை உள்ளேயே பூட்டி வைக்கவும் அதே நேரத்தில் வெளியே துரத்தவும் முயற்சிப்பது போல இருந்தது. இவை அனைத்தும் வரப்போகும் ஒரு பெரிய பயங்கரமான நிகழ்வுக்கான ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகள். ஆனா அவர்கள் அந்த அறிகுறிகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த வீடு அவர்களை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தொடங்கியது. நிலைமை மோசமானது. பொறுக்க தானாக நகர்ந்தன, மேஜைகள் கவிழ்ந்தன, சுவர்களில் பச்சை பிசு பிசு திரவம் வடிந்தது, அருவருப்பும் பயமும். ஜார்ஜ் பன்றி முகம் சிவந்த கண்கள் கொண்ட உருவத்தை வெளியே பார்த்தார். அது ஜோடி. அந்த உருவம் ஜன்ன வழியாக குழந்தைகளை பார்த்தது. கேத்தி தூங்கும் போது பாரம் ஏறி அமர்வது, நகர முடியாத நிலை, ஒட்லியில் காயங்கள். வீடு உட ரீதியாகவும் துன்புறுத்தது தொங்கியது. அவர்கள் ஒரு ரகசிய அறை கண்டுபிடிச்சனர். சிவப்பு நிறம், துர்நாற்றம், சாத்தானை இருப்பிடம் என நம்பினர். அந்த அறை தீய சக்தியின் மையம். பயம் உச்சம். இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று முடிவு செய்தனர். வீடு அவர்களை வெளியே துரத்த தொடங்கியது. அவர்கள் தப்பிக்க வழி தேடினர். வீடு இன்னும் வலுவாக தாக்கியது. பிரேக் டைம் 5. லெட்ஸ் குடும்பம் உதவி தேடினர். பாதிரியார் ஹாபிராங் டெலானி வீட்டை புனிதப்படுத்த முயன்றார். தீய சக்தி வெளியே போ என்று கத்தியது. பாதிரியார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் வீடு பாதுகாப்பான இடம் இல்லை என்று எச்சரித்தார். அமானுஷ்ய ஆராய்ச்சியார்கள் எட் மற்றும் லோரைன் வாரன் வீட்டில் பல ஆவிகள், ஒரு சக்தி வாய்ந்த தீய சக்தி இருப்பதாக கண்டனர். புகைப்படங்களில் சிறுவனின் ஆவி போன உருவம் பதிவானது. வாரன் தம்பதியினர் அந்த சக்தி மிகவும் வலிமையானது, விரட்ட முடியாது என்று கூறினர். லட்ஸ் குடும்பத்துக்கு ஒரே வழி வீட்டை விட்டு ஓடுவது. அவர்களின் நம்பிக்கையும் முற்றிலும் உடைந்தது. வீடு அவர்களை முற்றிலும் வென்றது. அவர்கள் தப்பிக்க முடிவு செய்தார்கள். 28 நாட்கள் அவர்கள் அந்த வீட்டில் இருந்த காலம் நரகானுபவம். ஒரு இரவு சுவர்கள் ரத்தம் போல வடிந்தன, பொருட்கள் பறந்தன், பயங்கர உருவங்க தெரிந்த. அவர்கள் உடனடியா வீட்டை விட்டு ஓடினர். உடைகள் சூடெடுக்கவில்லை. காரில் ஏறி அந்த வீட்டை திரும்பி பார்க்காமல் ஓடினார்கள். அந்த அனுபவம் அவர்களின் வாழ்க்கையில் நீங்காத புள்ளியா மாறியது. அவர்கள் கதையை உலகிற்கு சொன்னார்கள். தி அமிட்டி விலல், ஹாரர் என புத்தகம், திரைப்படம் ஆகியவை வந்தன. சிலர் நம்பினர், சிலர் மறுத்தனர். லட்ஸ் குடும்பம் தாங்கள் சொல்வது உண்மையின் உறுதியாக கூறினர். அவர்கள் மீண்டும் அந்த வீட்டுக்கு செல்லவில்லை. அந்த வீடு மீண்டும் வெறுமையாக நின்றது. அமிட்டிவில் வீடு பிரபலமான மர்ம இடமாக மாறியது. ஆராய்ச்சியாளர்கள், பத்திரிகையாளர்கள், தைரியசாலிகள் ஆய்வு செய்தனர். சிலர் விசித்திர அனுபவங்களை சொன்னார்கள். சிலர் அது சாதாரண வீடு என்று மறுத்தனர். விவாதம் தொடர்ந்தது. லட்ஸ் குடும்பம் பணத்திற்காக இந்த கதையை உருவாக்கியதா சிலர் கூறினர். மற்றவர்கள் அவர் உண்மையில் அனுபவிச்சதாக நம்பினர். உண்மை எது என்ன கேள்விக்கு இன்னும் வரை பதில் இல்லை. அந்த வீடு தீராத மர்மத்தின் சின்னமா உள்ளது. அதன் ஜன்னல் கண்கள் இன்னும் பல கதைகளை சொல்ல காத்திருக்கின்றன. அந்த மர்மத்தை அறிய தைரியம் உங்ககிட்ட. நன்றி, வணக்கம்.